ஏதாவது பண்ண வருவா வாங்க ரைட். என்ன பேர் அண்ணா? இளவரசன். இளவரசி. ஓ சும்மா படித்து கொண்டு போகிறோம். சும்மா இளைஞர் எங்கே இருக்கு? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் கும்பகோணம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உச்சிப்புள்ளி அவள் அடிக்க போகிறோம். வாங்க உச்சிப்புள்ளியாருக்கு போவோம். டவுன் பஸ் ஸ்டாண்டில் ஏறி போய் கொண்டிருக்கிறேன். கும்பகோணத்தில் இருக்க டவுனுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க. பஜாருக்கு போகிறோம். இங்கே இதில் இருக்குது கடை. இதில் ஒரு கோவில் இருக்குது பாருங்க. பழைய காலத்து கோவில். இங்கே கும்பகோணம் தான் பாத்திர பண்டங்களுக்கு பிரபஞ்சமான கடைகள் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க யாகுண்டம் கோயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் செய்கிற கடை. சபதி கோயில் அல்லாத செய்கிற சிலைகள் இருக்கு கடை. இங்கே தான் செய்கிறாரு. பார்க்க அங்கே செய்து கொண்டு இருக்காரு. பார்க்கலாமா? வீடியோ எடுக்கலாமா? மயிலா? இது என்ன? இது வெண்கலம். என்ன செய்கிறார்? கொஞ்சம் முன்னுக்கு கலசம் செய்கிறார். என்ன உலகம்னா மெட்டீரியல் மருதை வச்சு உருக்கணும். ஏரா உங்களோட கடையா இது? இல்லை உங்களோட அப்பா ஃபாதர். நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கா? பிரசிடென்ட் அவார்டு. சைஸ் எதுவும் செய்ய முடியுமா? ஒரு சைஸில் ஒரு ரெண்டு தான் செய்வோம். திருக்கேச்சலம் கோயில் தான் அப்பா சிவன் பார்வதி. அது எல்லாம் அது 63 நாயன்மார் இதெல்லாம் ஃபாதர் பண்ணோம். திருக்கேஸ்வர கோயிலா? திருக்கேஸ்வரம் சிவன் கோயில் பெரிய கோயில் இருக்குல்ல? ஆமா. அந்த கோயில்ல உள்ள பெரிய எங்கேயுமே இல்லை உலகத்திலேயே அவர் தான் பெரிய சிவன் பார்வதி. சிவன் பார்வதி தோமாஸ் கந்தர் உலகத்துல எங்கேயுமே அவ்வளோ பெருசு கிடையாது. கிட்டத்தட்ட 4 அடி உயரம். அது ஃபாதர் பண்ணார். அப்பா செய்து. எத்தனாம் ஆண்டு? 68 70. நீங்க பரம்பரையா இந்தியன் இங்க்னு அவர் குமார்னு அவர் தான் ட்ரஸ்ட் மெயின் ட்ரஸ்ட். அப்போ நீங்கள் உங்களோட தலைமுறையா இதை நீங்களே செய்து கொண்டு வரீங்க. இங்கே ஸ்லோனில் ஒரு 3 இயர்ஸ் ஃபாதர் அங்கேயே இருந்தார். அங்கேயே இருந்து எல்லா கோயில் அதான் 63 நாயன்மார். 63 நாயன்மார் சில சோமாஸ்கந்தர் சந்திரசேகர் எல்லா சிலையும் அங்கேயே இருந்து கேஸ்டிங் பண்ணி கொடுத்தோம். நமச்சிவாயன்னு அவர் கோயில் ட்ரஸ்ட். அவர் ஐயப்பன் சில சபரிமலை ஐயப்பன் சில ராமசாமி கிராண்ட்ஃபாதர் பண்ணார். 51ஆம் ஆண்டு. பழனி சில அப்பா பண்ணது. இதில் இருக்கிறவர் நெய்வேலி. கிட்டத்தட்ட ஒரு இப்போ இது என்ன விலை போகும்? என்ன ரேட்டு போகும்? ப்ரைஸ்? இந்த சிலையும் 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சமா? இது என்ன உலோகம்? மெட்டீரியல் பஞ்சலோகம். இது இப்போ இதுக்கு கோயிலுக்கு எல்லாமே கோயில் உள்ள போய் பார்க்கலாமா?
இந்த பாருங்க ஒரு இது வச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி செஞ்சுருக்காங்க அனுமான் வெயிட்டை பாருங்க அப்பா நல்ல வடிவா செய்து இப்போ உங்களுக்கு கதைக்கலாமா சாதாரணமாக சிலை செய்கிறேன்னா இந்த படிமுறையில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சரிப்பா. ஒரு சிலை செய்கிறேன்னு சொன்னால் அது இந்த படிமுறைகள் எப்படி என்னென்ன முதல்ல மெழுகுல பண்ணுவாங்க. மெழுகுல செஞ்சு வண்டல் மண்ணர்ல டெல்டா சாயில் அதில் மோல்டு பண்ணுவாங்க. மோல்டு பண்ணிட்டு சன்லைட்டில் ஒரு 1 வீக் வந்து ட்ரை ஆகும், அந்த ஈரம்லாம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் அந்த மோல்டை ஹீட் பண்ணோம்னா உள்ள வேக்ஸ் வந்து ஹீட்டில் உருகி ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக எல்லா வேக்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஓகே, வேக்ஸும் நம்ம என்ன பண்ணமோ அதோட டிசைன் இன்னரில் இருக்கும். இன்னர் கோரில் வந்து அந்த வண்டல் மோல்டில் உள்ளே இருக்கும். இன்னர் திரும்ப பஞ்சலோகத்தை உருக்கி அந்த ஹோல்ஸ் ஒன்று வந்துச்சுல்ல, அந்த ஹோல்ஸ் வழியாக ஊற்றினோம்னா கோர் பண்ணோம்னா வேக்ஸில் என்ன பண்ணமோ அதோட ரிசல்ட் அப்படியே மெட்டலில் வந்துடும். ஃபினிஷிங்காக இருக்காது, கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக வரும். அதான் இது மாதிரி வரும். காஸ்டிங் பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்படித்தான் வரும். இதை வந்து ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணால் அந்த மாதிரி வரும். வா, இது என்ன வெயிட் என்ற கடவுளே, இது என்ன சில சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் இப்படி வருமா காஸ்டிங் பண்ணால் இப்படி இருக்கும். அப்புறம் இது மாதிரி ஃபைல் பண்ணணும், அப்புறம் டிசைன் பண்ணணும். பேர் வந்து லாஸ்ட் வேக்ஸ் மெத்தட். லாஸ்ட் வேக்ஸ் மெத்தட், லாஸ்ட் ஃபைனல் வேர்ல்டு வைடு இதான், இந்த மெத்தட் தான். ப்ராசஸ் காஸ்டிங் வந்து இந்த மெத்தட் தான். சரி, என்ன இதான் அந்த மெழுகு ஹைட் சொன்னீங்கன்னா அம்மன் கோயில் முருகன் கோயில் நம்ம மைல் வார்த்தை எத்தனை நாள் கீழவீதி கும்பேஸ்வரர் கஞ்சனை பக்கத்தில் கும்பே நானும் ஜாமீனாக வந்து நாங்கள் எல்லாம் பக்கத்து கோயில் சுற்றி வர கோயில் கோயில் கும்போனா பக்கத்தில் வந்து நான் ஜான முடிவு பண்ணிக்கிறேன். தேர் போம் 4 மணிக்கு கோயிலுக்கு சாப்பிட்டு 3 மணிக்கு சாப்பிட்டு கோயிலுக்கு 50 ரூபா வட்டி கேட்போம். 100 ரூபா வட்டி என்ன 100 ரூபாய். இது 2 மீட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கும்? குவாலிட்டி நார்மலாக நல்லாவே இருக்கும். நிறைய கட்டிட்டு இங்கே இது வந்து நீங்கள் எல்லாமே ஈரோடு சார். ஈரோட்லேருந்து வருதா? ஓகே, மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக ஈரோடு. இது இது இதே விலை கொடுத்தாண்டா அவ்வளோ இருக்குது. இது விலை கூட்டம்னா இந்த கரை பெருசாக வரும். கரை பெரிய கரை. குவாலிட்டி வேறு. ஃபஸ்ட்டு குவாலிட்டி 180. இது பண்ணுறது வேட்டி கடை. இது நாட்டு மருந்து கடை, ஃபார்மசி. இதுதான். இது காட்டன் அண்ட் இல்லை காட்டன். இது என்ன விலை? 400. ஓகே, இதுதான் காட்டன். அது பூனம் அது இல்லை. அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? 275. 180 எல்லாம் இது கணக்கு. 180 மீட்டர் கம்மி வரும். ப்ளவுஸ் இருக்கும். ப்ளவுஸோட ரன்னிங் ஆகும். இது ப்ளவுஸ் வந்து 650 மீட்டர்ஸ். அது வந்து 575 தான் வரும். 180 165 எல்லாம் மீட்ரு குறைஞ்சிரும். ப்ளவுஸை கட் பண்ணாமல் அப்படியே ரன்னிங்காக கட் பண்ணிக்கணும். கட்டினா தான் உங்களுக்கு சாரீ பத்தம். ஓகே, இதில் வந்து ப்ளவுஸை கட் பண்ணாலும் சாரீ கட்டிக்கலாம். ஆமாம், அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் 180 165 இருக்குது. கட் பண்ணால் மீட்ரு குறையும். 575 தான் மீட்டரே வரும். 630 வராது. அது பார்க்க கொஞ்சம் பெருசு நீளம் மாதிரி. பூனம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இதிலே கிரேப் இருக்குது. சாஃப்ட் சில்க்ன்றது இது. சாஃப்ட் சில்க்குங்கிறது அது கிரேப்பில் பட்டில் வந்துடும். பட்டா அது என்ன விலையில் இந்த வந்து 1000க்கு மேலே வரும். 250க்கு எல்லாம் சென்னையில் பார்த்தேன். 250க்கு வந்து சாஃப்ட் சில்க் கிடைக்காது.
300 400 அது இருக்குது. இது பாருங்க கிரேப்பு. கிரேப் இதுவும் பூனம் தான். ஆமாம். அப்பா சூப்பர் கலர். இது கிரேப்பு. கிரேப் இது எவ்வளோ மெட்டீரியல் வேறு. மெட்டீரியல் வேறையா? ஆமாம். இது என்ன விலை? 325. 325. சூப்பராக இருக்குது மெட்டீரியல், சாஃப்ட் மெட்டீரியல். ஓகே. கலண்டர் வச்சுக்க பாருங்க. இந்த கலண்டர் அது சரி கேலண்டர் பாருங்க. இதோ பெரிய இது எதில் உண்டு மாட்டீங்க? சுவரில் மாட்டீங்களா? நாங்கள் வரணும். பர்மா கலையா? வரணும்னா யூடியூப்ல வரணும். வருவீங்களா? எதில் இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம். யூடியூபர். யூடியூப்ல இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமும் இருக்குது. ஜெஃப்னா சுதான். எப்படி இந்த கலண்டர் இந்த கடையை எடுங்க. எல்லா மருந்தும் எடுக்கலாமா இங்கே? எடுக்கலாம். இங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண கொடுத்து விட்லாம் பாருங்க. நான் டெய்லி பார்ப்பேன். பார்த்து வந்தீங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன பேர் அண்ணா? இளவரசன். இளவரசி. ஓ 2 பேரும் ஒரே பேர் தான். இளவரசி கேலண்டரை போடி அவர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டார். நன்றி அண்ணா. சரி கேலண்டர் எடுத்தாச்சு. ஏற்கனவே எடுத்துட்டோமோ? வச்சுங்களா? சரியா நன்றி. டீ காபி இல்லை வேணாம் போதும் நன்றி. எல்லாம் நாட்டு மருந்து கடை. அதுல ஒரு கோபுரம் போடுங்க. அதுல ஒரு கோபுரம். இந்தா அங்கே ஒரு கோபுரம். இவர் அவரே ஜெயலலிதா குளிச்சோவன். ஜெயலலிதா அதான் வாங்க ஜெயலலிதா பார்ப்போம். இப்போ ஜெயலலிதா குளிச்ச கோயிலுக்கு அண்ணன் குளிக்க போறாராம். முதலமைச்சர் குளிச்சவங்களும் இது அங்கே இருக்கு. இதுலேயும் நாங்கள் தொங்கலாம். நேராக பார்த்துக்கலாம். இது மருந்து கடையோ? இது என்ன? இது சக்கரை. நாட்டு சக்கரை. சரி நாங்கள் பாத்திர கடை ரைட் சைட். சமயபுரத்தால் பாத்திர மாளிகை. கும்பகோணம் என்றாலே பாத்திரம் தான். இப்போ போய் பூரப்புறம் பாருங்க. அண்ணையோட அண்ணே வணக்கம். இது பார்க்கலாம் முள்ளுக்கு. இப்போ வெண்கலமா பாத்திரமா? பாத்திரம் மண்டங்கள் எல்லாமே இருக்கு. இது செய்ய எல்லாமே இருக்கு. உள்ள போகும். அப்போ நீங்கள் தான் முன்னுக்கு போகணும். பெரிய ஆள். பாத்திர கடை இங்கே இருக்குது. பாத்திர கடை அண்ணன் பாத்திர கடை கண்ணோட பறக்கிறாரு. உள்ளுக்கு பாருங்க. பாருங்க கற்பக விநாயகர் விலாஸ். ஒவ்வொரு பாத்திர கடைகள் இருக்கு பாருங்க. பாருங்க பாத்திர கடைகளுக்கு தான் வந்துருக்கோம். இந்த வித்தியாசமான 25 30 100 150 அப்பச்சட்டி வாங்க. இந்த ஒரு இது 525. டிஸ்கவுண்ட் பண்ணினா 525. துண்டு பலகாரம் அந்த துண்டு குண்டா இருக்கு. இது என்ன பொங்கல் பானை? பானை பொங்கல் பானை. ஆனால் இப்போ அந்த காலத்தில் வந்த அந்த கரண்டியெல்லாம் நல்ல பேர மாதிரி. இப்போ இல்லை சும்மா காற்று மாதிரி கிடக்கு. இது என்ன குழிப்பணியானமா? கல்யாண் ஜுவல்லர்ஸ், மீனாட்சி விலாஸ். அப்பா பெண்களை பாத்திரங்கள். இந்தியாவில் பாருங்க கால் மீதி அது இதெல்லாம் இருக்கு. திருமண மண்டபம் போமே மூர்த்தி கலையரங்கம். அடிச்சு கிளப்பாங்க. இந்த அதுக்குள்ள போவாங்க. அந்த 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 அதுக்குள்ளுக்கு போவோம்.
கிறிஸ்டினா சிலையால் இருக்கு. அரசியல், சினிமா எல்லாம் மறக்க பறக்க இதில் இருக்கு. இதுக்குள்ள போடுவோமே அண்ணன், மருந்து கடை, பாத்திர கடை, சுரேஷ். இஞ்சால ஒரு கோவில், எல்லா கனியும் பூட்டி வச்சுட்டாங்க, அசிங்கம் பண்ணி போடணும். கும்பகோணம் என்றாலே கோயிலான் சிற்ப கலையில பாருங்க, கைலாய வாகனத்தோட தொடங்கி கீழே மட்டும் இருக்குது. இந்த பெரிய சுவர், கோட்டை சுவர் என்ற பெருசா இருக்கு. நல்ல மாசம் வாசம், நல்ல வாசம். வீடியோட மறந்துட்டோம். இப்போ பாருங்க, அண்ணன் இருக்கிறாரோ அவர் சமைக்கிறவர். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே என்ன சாம்பார், சாம்பார், சோறு. சரி விடுங்க, இங்கே விடுங்க. சரி சாப்பிட்டுட்டு காணொலியை தொடர்றேன். நன்றி. மதுரை சுந்தரம், காவேரி மெட்ரல். எல்லாம் பேக்கு கிடையாது, பேக்கு செய்கிற கடையில டீலர்ஸ் ராஜாஸ். எல்லாம் பேக்கு கிடையாது, பேக்கு செய்கிற கடையில டீலர்ஸ் ராஜாஸ். இப்போ நாங்கள் இங்கே ஒரு கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியில் இருக்க பலசர கடைகள் இருக்குது பாருங்க, பெட்டி கடை மாதிரி. இந்த கடைக்கு பேர் போண்டா குமார் கடையா பாருங்க, வித்தியாசமான பேர்கள்லாம் வச்சுருக்காங்க. ஹோல்சேல் கடை. புத்தகம், பில் புத்தகம். அருள்மிகு சக்கரபாணி திருக்கோவில். பொட்டி கடை, கோபுரம், மஞ்சத்தூள். இங்கால பலசர கடைகள் என்ன, இதெல்லாம் பலசர கடை. சக்கரபாணி ட்ரேடர்ஸ். சும்மா படிச்சு கொண்டு போகிறோம், சும்மா படிச்சு கொண்டு போகிறோம். சும்மா கோயிலுக்கு வந்தாங்க. என்ன ஒரு ஊருக்கு? கும்பேஸ்வரர். உங்களுக்கு என்ன ஊர்? இலங்கை. இலங்கை தமிழர். ஓ, உங்கள் நேம் என்ன? சுதன். சுதன். இலங்கையில் எங்கே இருக்கு? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். அப்படியே வீடியோ எடுத்து ஒரு ஞாபகத்துக்கு வீடியோ எடுத்து போகிறோம். ஐயம் யாழ்ப்பாணம் வரவா? வாங்க, ஃப்ளைட்டில் வரலாம், கப்பலில் வரலாம். நீங்கள் எது வந்தீங்க? நாங்கள் ஏய் இது வேறு யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணம். இலங்கை போறியா? இதெல்லாம் இது இந்த இதெல்லாம் பலசர கடையா? சாப்பாடு ஓல்டு ஹோல் 68ல். பேக் கயிறு ஃபுல்லாக ஹோல்சேலில் வாங்க. எல்லாம் வந்து மொத்த வியாபார கடைகள்லாம். கொழும்புல வந்து எங்களை பெட்டாவில் இருக்க கடைகள் மாதிரி தான். ஏலக்காய் இருக்குங்க, ஏலக்காய். பெரிய கடை தெரு,
புளியம் மிஷன் மண்டி சைக்கிளில் வாரினோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பெட்டாவில் எந்த இடம்னா சந்தை பக்கத்தில் நாலாங்குறுக்கு தெரு. அதில் எப்படி தான் ஹோல்சேல் கடைகள் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. இந்த எல்லாம் ஸ்டீல் போகுது, இரும்பு. அமீரா கம்பெனி ஃபுல்லாக ஹோல்சேல் தான். நாகூர் அரிசி மண்டி. அன்பு டிஃபன் சென்டர். நாங்கள் வீட்டை போயிது திருச்சி எல்லாம் சித்தல் மிளகா கடை.